ஹாய், இங்கே வந்திருക്കുന്ന எல்லாருக்கும் என்னோட நன்றி. வெளியூர்ந்து வந்து இந்த மொழி தெரியாமல் அந்த மொழியில் படம் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. அந்த அந்த சினிமாவை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண கன்னடவி சார், ஜீவா ப்ரோ, என்னோட டீம் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள், ரொம்ப தேங்க்ஸ். இந்த ட்ரிபிள் டி படம் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படமாக நான் வச்சுருந்தது கேரளாவில் பண்ணுறதுக்கு. அங்கே அது முடியாமல் போயிட்டு நிறைய ஹீரோஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகி ஷூட்டுக்கு ஒரு 7 நாள் முன்னாடி எல்லாம் ஸ்டாப் ஆகி மூவி. அதுக்கப்புறம் தான் நான் ஃபேலிமி பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி இங்கே வந்து இந்த படம் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு பெரிய வெற்றியாகி வந்திருக்கு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நிதிஷ், உங்களை கண்டிப்பாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த திரைப்படத்தில் பாலிடிக்ஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்குது. பாலிடிக்ஸில் ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலியில் பாலிடிக்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது. இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு காம்போன்னு தெரிஞ்சு தான் இறங்குனீங்களா, இல்லை ஐம் ப்ரிப்பேர்ட் ஃபார் எனிதிங்னு இறங்குனீங்களா? அது யூஸ்வலாக அந்த கான்ஃப்ளிக்டை ரைட் பண்ணி போகும்போது வந்துட்டு இருக்கு, அவ்வளோதான். உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட்னா ரொம்ப பிடிக்குமோ? கான்ஃப்ளிக்ட் ரொம்ப பிடிக்கும். அந்த கான்ஃப்ளிக்ட் தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸாக இருக்குது. அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்காக, அந்த தைரியத்துக்காகவே மிகப்பெரிய பாராட்டுகள். ஸோ இட் இஸ் அமேசிங். ஜீவா சார் இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஃபிலிம், 23 years into the industry, and something very special about today, which I'll ask Jeeva sir. It is very, very special. But working with Jeeva sir, how was the experience? Nice. He's very chill and cool. ஒரே வைபிள் தான் இருக்கு. இது ஆக்சுவலி இந்த ஸ்டோரி சொல்லும்போது ஜீவா சார் வந்து ஓகே, இதில் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, பட் ஓகே வி கேன் கோ ஃபார் த ஷூட். அந்த டெசிஷன் இல்லையா, நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஹீரோஸ் எல்லாம் என்ன கன்ஃபியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் இந்த மூவி பண்ணாத மாதிரி இந்த ஸ்கிரிப்டை நான் மாற்றி வச்சாட்டு. ஸோ அவர் எடுத்த டெசிஷன் தான், கம் ஆன் கோ ஃபார் த ஷூட். ஸோ தட்ஸ் இட். அதே மாதிரி கண்ணன் ரவி சார் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 minutes அந்த ஸ்டோரி நரேட் பண்ணி இருந்தார். அந்த வீடு வந்து அந்த பாயிண்ட், அந்த ப்ளாட் வந்தபோது சாரோட ஃபேஸ் சேஞ்ச். அப்போ வந்து ஓகே வி கேன் ஸ்டார்ட் த ஷூட், அந்த மாதிரி டிஷ் எடுத்தாச்சு. ஸோ இட்ஸ் எ பிக் திங். ஃபேண்டாஸ்டிக். ஜீவா சார் கிட்ட த்ரூ அவுட் த ஷூட்டிங் நீங்கள் சொல்லாத ஒரு விஷயம், ஆனால் இப்போ இந்த சக்ஸஸ் மீட்டில் சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம் தான், வாட் வுட் யூ லைக் டு டெல் ஹிம்? ஒன் டேக் ஆர்டிஸ்ட் ப்ரோ, யூ ஆர் சீரியஸ்லி. செகண்ட் டேக் இல்லை எடிட்டருக்கு எனக்கு. அப்பா ஆமாம் ப்ரோ, செகண்ட் டேக்கே இல்லை. ஏதாவது எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். நானும் எடிட்டரும் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாமே அது ஆக்சுவலி ஷூட் முடிஞ்ச அப்போ ஓகே தான், பட் திரும்பி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது இவர் இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒரு டேக்கில் போயிருக்கு அந்த ஆள். டீம், அப்புறம் வந்து ஜீவா ப்ரோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கர்ணன் ரவி சாருக்கு வந்து யாருக்கு சொல்லணும்? கேமராக்கு சொல்லணுமா? நீங்க பேசுங்க சார். ஓகே, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த 26 வந்து நியூ இயர் வந்து நான் கண்ணன் ரவி சார் அவங்க கூட தான் இருந்தேன், அவங்க ஃபேமிலியோடு தான் இருந்தோம். ஸோ கண்ணன் ரவி சார், இந்த 26 உங்களோட தான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 26 உங்களுக்கு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் தீபக் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும், அவங்க சிஸ்டருக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன சொல்கிறது, அவரை பற்றி, கண்ணன் ரவி சார் பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. எனக்கும் இப்போ தான் ஒரு ஃபியூ இயர்ஸாக அவர் பழக்கம், அண்ட் இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ். எனக்கு தெரிஞ்சு கண்ணன் ரவி சார் வந்து திட்டுற ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன். ஐ மீன், அது இண்டஸ்ட்ரியிலேயே வந்து சண்டை போட்டு திட்டி அவ்வளோ இஸ் லைக் ஏன்னோ ஒரு ஃபேமிலி, ஒரு அண்ணன், ஒரு காட்ஃபாதர் மாதிரியான ஒருத்தர். ஸோ நிறைய திட்டு எனக்கு வரல, அப்படி வர மாட்டேங்குது. அப்படி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட, நிறைய உரிமையோடு நிறைய திட்டுகள் வாங்கி அவரே சொல்லுவார். ஸோ இட்ஸ் லைக் ஃபேமிலி டு அஸ். அண்ட் உண்மையை சொல்லணும்னா யூஏஇயோட கோட் அவர் தான், அப்படி தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது உங்களுக்கு பேங்க் வேறு வருது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் தட் டீம் as well all the very best. அண்ட் ஜீவா ப்ரோ போருன்னு நினைக்கிறேன். come on, let's do it. And I think ஜனகன மனகதை பாடி மச்சி ஓப்பன் த பாட்டில் அப்படின்னு போயிடலாம். சௌத்ரி சார் வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட்
ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது ரொம்ப நேரம் வைபவ் பேச வேணாம்ல, போகிறோம்ல மாதத்து வைபவ் எல்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. சார் அவங்களாம் பர்சனலாக பேசுகிறாங்க. அதான் ரொம்ப நேரமாக பாவம் ஜீவா ப்ரோ வந்து ரொம்ப நேரமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அது தெரியுது எனக்கு. லைட் அப்பா வேறு இருக்காரு, என்னால் ஃபுல்லாகவும் சொல்ல முடியல. பட் இருந்தாலும் அவருக்காக தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ வெரி மச், நன்றிகள். என்னால் எதுவுமே ஃபர்ஸ்ட் டேலேருந்து எதுவுமே மறக்க முடியாது. நிறைய நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஒர்க்கிங் வித் திஸ் டீம் வாஸ் ரொம்ப எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. இட் வாஸ் லைக் இட்ஸ் யோர் கிரவுண்ட், கோ ப்ளே. எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. நான் சாரி. ஸோ ஒர்க்கிங் வித் திஸ் டீம் வந்து இட் வாஸ் வெரி இட் வாஸ் லைக் இட்ஸ் யோர் கிரவுண்ட், கோ ப்ளே. எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் இருந்தது. எல்லாருமே வந்து இங்கே ரொம்ப ஆர்ட் லவ் பண்ணவங்க, பேஷன், ரொம்ப ரொம்ப பேஷனட்டான டிரெக்டர், ரொம்ப பேஷனட்டான டீம். எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து நியூ எடிட்டராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நியூவாக தான் இங்கே இருந்தோம். அண்ட் யங் பிளட் ரொம்ப அதிகம் இங்கே. ஸோ அதால் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஒரு எனர்ஜி இப்போவுமே இருந்தது அங்கே. அண்ட் ஒர்க்கிங் வித் ஜீவா சார். ஜீவா சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து வந்து கேடிவி பார்த்து வளர்ந்தேன். அதில் வந்து எப்போவுமே அவருக்கும் சின்ன வயசு தாங்க. எனக்கு அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஒர்க் பண்ண போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண ஃபீல் வரலை எனக்கு இவர் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, கம்பம்ல இருந்தவங்களும் தேனியில் இருந்தவங்க வந்து நடித்தவங்க எல்லாருமே சொன்னது, ஜீவா என்னப்பா எப்போப்பா வர, நாங்கள் மிஸ் பண்ணுறோம், எப்போ இவங்க படம்லாம் மிஸ் பண்ணுறோம். ஃபைனலி அவங்களுக்கு எல்லாருக்குமே இட்ஸ் அ கிஃப்ட் அண்ட் ட்ரீட் நினைக்கிறேன். ஜீவா சார் இஸ் பேக், அந்த மாதிரி தான். ஃபேன்டாஸ்டிக், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. 7 வயசில் அப்பாவை இழந்தவன் நான். அதாவது பிறக்கும்போதே பணக்காரனாக பிறந்து ஏழையாக திரும்ப மாறி, பல முறை ஏழையாக மாறி பல முறை பணக்காரனாக இருக்கேன். 5 முறை வாழ்க்கையில் தோற்று திரும்ப திரும்ப ஜெயிச்சிருக்கேன். ஒரே காரணம் என்னோட உழைப்பு, என்னோட குடும்பம். இது 2 தான் சொல்லுவேன். ஏன்னா நான் எப்பயுமே ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து நானும் நல்லா இருக்கணும், என்னை சேர்ந்தவங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு எப்பயுமே ஒரு எண்ணம் அதை மைண்டில் வச்சுருப்பேன். அதே மாதிரி இப்போ துபாயிலே இன்றைக்கி ஒரு நல்ல பேரை நம்ம இருக்கிற இடத்துல ஒரு நல்ல பேரை எடுக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லா விஷயமும் துபாயில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இருந்த இடத்துக்கு விசுவாசமாக இருக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். அதே மாதிரி இந்த விழா இப்போ இன்றைக்கி இந்தியாவில் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னோடய ஊர் மக்கள் தான். ஏன்னா அவங்க எப்பயுமே கேட்குறது எல்லா விஷயமும் துபாயில் பண்ணுற எங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த ட்ரிப்பு. அதுக்கு 2வது காரணம் திரு ஜீவா சாரும். அவர் சொன்னார் கண்டிப்பாக நீங்கள் வரணும் இங்கே ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் நம்பலை நான் வருவேன்றத. ஏன்னா அவருக்கே ஷாக்காக இருந்தது திடீர்னு வந்து நின்னது. ஆஃப்டர் 3.5 years 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வரேன். வரும்போது ஒரு சந்தோஷம், ஒரு வெற்றி. அதுக்கு மூல காரணம் இப்போ பார்த்த திரைப்பட நட்சத்திரங்கள் அவங்க அத்தனை பேரும் ஒரு குடும்ப நண்பராக தான் என்கிட்ட பேசியிருக்காங்க, பழகிருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு ஒரு முகம் வேறு மாதிரி சொல்லுவாங்க. நாம் எப்படி நடக்கிறோமோ அதை வச்சு தான் எதிரில் இருக்கிறவங்க டிசைட் பண்ணுவாங்க. எதிரியாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் ஏன் நாம்ளாக அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட ஒரு நல்ல விதமாக பழகணும். ஈவன் எந்த எண்ணமாக இருந்தாலும் மாற்றிக்கிட்டு நம்ம விட்டு கொடுத்து போகுமே, ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் அந்த மாதிரி போகும்போது நிறைய நண்பர்களை இப்போ சம்பாரிச்சிருக்கேன். நிறைய நட்பு வேறு மாதிரி என்னோட வயசுக்கு தகுதிக்கு அதிகம்தான் நினைக்கிறேன். அந்த அளவு இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு சக்ஸஸ் மீட்டுன்றதை தாண்டி இந்த கண்ணன் ரவிக்கு ஒரு அடையாளம் கொடுக்க இத்தனை பேர் வந்தது. ஃபஸ்ட்டு என்னோட நன்றி இருந்தாலும் இந்த நன்றி. அது பத்திரிகையாளருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட 2 படத்துக்கும் அவங்க கொடுத்த ஆதரவு வேற எந்த படத்துக்கும் கொடுத்துருப்பாங்களான்றது எனக்கு தெரியாது. நிச்சயமாக முதல் நன்றியை சொல்லணும். ஏன்னா ஒரு உண்மையான விஷயத்துக்கு கூட நிற்கிறாங்க. பத்திரிகையாளருக்கு முதல் நன்றி, தேங்க்யூ. ஏன்னா இந்த படம் வெற்றி வந்து பாதி உங்களை சேரும், மீதி மக்களை சேரும். கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறது என்னோடய ஃபேமிலிக்கும் என்னோடய நட்பு வட்டாரம் இவங்க எல்லாம் சேர்ந்த வெற்றி தானே ஒழிய இது என்னோட வெற்றி கிடையாது. உறுதுணையாக நின்று அதாவது ஒருத்தவன் நல்லா ஜெயிக்கணும்னா குடும்பம் வந்து நல்லபடியாக அமைஞ்சிச்சுன்னாவே இஸ் சக்ஸஸ்.
அதாவது ஒரு மனுஷன் பொழுதனைக்கு வேலை செஞ்சுட்டு போய் வீட்டில் இருக்கிற நேரம் ஒரு குறைவான நேரம். அந்த நேரம் நிம்மதி இல்லைன்னா அவன் யோசிக்கிறது திறனே குறைஞ்சி போயிடும்னு என்னோட எண்ணம். அந்த இடத்துல எனக்கு நிம்மதியை கொடுத்த என்னோட குடும்பத்துக்கு நன்றி. ஸ்பெஷலி என் மனைவி, குழந்தைகள் உறுதுணையாக எல்லா கஷ்டத்துலேயும் அவங்க முகம் சுழிச்சது கிடையாது. ஏதாவது கொடுக்குறோம்னா கூட ஒரு சில வீட்டில் ஏன் இப்படி கொடுக்குற, ஏன் இப்படி அழிக்கிறேன்னு ஒரு நாளும் அவங்க மனசார அந்த வார்த்தை வந்ததில்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் பத்திரமா பார்த்துக்குவேன்னு. என்ன கீழே போனாலும் திரும்ப கொண்டு வந்துடுறேன்னு ஒரு அசாத்திய நம்பிக்கை அவங்களுக்கு. அதை ப்ரூவ் பண்ணிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே வந்த அத்தனை பேருக்கும் திரும்ப ஒரு முறை வந்து நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா இன்னும் நிறைய விஐபி வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா காலதாமதமாக ஸ்பெஷலி சுரேஷ் கோபி சார், தமிழ்குமரன், இப்படி நிறைய பேர். ஏன்னா இது முழுக்க முழுக்க படத்தை தாண்டி என்னோட நட்புக்காக அவங்க வந்தவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவேன். அதை நான் கண் கூட நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த சினிமா ரசிகன், சினிமா வெறியன் அப்படின்னு ஒன்று நடக்கும் இல்லை சார்? இந்த சினிமாலேருந்து தான் எனக்கு சினிமா மேலே இவ்வளோ ஒரு ஈடுபாடு, இவ்வளோ ஒரு காதல்னு ஏதாவது ஒரு திரைப்படம், ஒரு கேரக்டர், ஒரு ஸ்டார் யாராவது இருக்காங்களா? எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஸ்மோக்கு, தண்ணி எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். ஒரு 3 வருஷம் நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் கட்டி போடுறது இந்த ஒரு சினிமா மட்டும்தான். நம்ம வந்து மனசையோ எண்ணத்தையோ எல்லாத்தையுமே, ஏன்னா ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து பைத்தியக்காரன் ஆயிடுவோம். கண்டிப்பாக எனக்கு அந்த சினிமா வந்து ஒரு பக்கம் ஈர்ப்பாச்சு. அதே மாதிரி நிறையா புக்கு படிப்பேன். ஸ்பெஷலாக சொன்னால் அறிவுபூர்வமான பேச்சு பேசுகிறவங்கள ரொம்ப ரசிப்பேன். சமீபத்தில் சீமான் சார் அவர்தெல்லாம் ரிவைன் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா தமிழில் நிறைய பேர் பேசுறது புரியவே புரியாது. ஆனால் இந்த மாதிரி உள்ளவங்க பேசும்போது நம்மளை தாண்டி யோசிக்க வைக்கும். ஏன்னா உண்மையிலே உங்கள் பேச்சுக்கு அடிமை சார். நன்றி சொல்லணும். அது முத நான் பார்த்த படம் என்னோடய லைஃப்பில் ராஜராஜ சோழன் நினைக்கிறேன். எனக்கு நல்லா வினவு தெரிஞ்சு அந்த படம் பார்த்தப்போ ஒரு பிரமிப்பு. அந்த டைம்லேயே ஒரு 70 mm ஒரு பெரிய திரையில் வந்த படம் அது. உண்மையிலே அதுலேருந்து தான் ஒரு ஈர்ப்பு வந்தது நிஜமாக. அதுலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக எல்லா படமும் பார்ப்பேன். இன்னைக்கு என்னோட குடும்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு போனாலும் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படம் பார்ப்போம். ஏதாவது ஒரு லாங்குவேஜ். அதனால தான் இந்த கதையை சூஸ் பண்ணும்போது கூட முழுக்க எந்த ஸ்டோரி அவங்க சொல்ல வந்தாலும் 2.5 மணி நேரம் அவங்க கதையை கேட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா நான் திருப்தி அடைஞ்சால் தான் மற்றவங்க ஓரளவு திருப்தி அடைவாங்கன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கே சொல்லிடுவேன். சரியில்லைன்னா கூட அவங்கள காயப்படுத்த மாட்டேன். போய் நல்லதாக எடுத்துகிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன், நிறையா பிளான் இருக்குது, கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதனால தான் இப்போ இந்த கதையை சூஸ் பண்ணது கூட அவர் சொன்ன 2 விஷயந்தான். ஏன்னா தொடாத ஒரு சப்ஜெக்ட்டு, பக்கத்து வீடு நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் பார்க்குறது. திடீர்னு சாவு இருக்கும், கல்யாணம் இருக்கும், அதாவது சொந்தமாக கூட இருக்கும், எதிரியாகவும் இருக்கும். அது வேறு மாதிரி எமோஷன் இருக்கும். உடனடியாக நான் வந்து ரொம்ப ஷார்ட் டைம் கேட்ட ஒரே கதை. 2வது அது ஜீவா சார் உண்மையிலே வந்து ஒரு அவரோட கேரியரில் இது ஒரு வித்தியாசமாக இருக்குன்றது அப்பயே நினச்சேன். நான் இப்போவும் சொல்கிறது, எனக்கு 80% திருப்தி. டைரக்டர்கிட்டே சொன்னேன் நான், இன்னும் 20% காமெடி இன்னும் கொஞ்சம் நல்லா அடித்து நம்ம ஊர் அந்த மேலதாளெல்லாம் 2 பக்கமும் சாவுக்கும் கல்யாணத்துக்கும் அடித்து இன்னும் பட்டையை கிளப்பிந்தாருன்னு வச்சுங்க. இது 100% வேறு மாதிரி ஒரு கொண்டு போய் கொடுத்துருக்கோம் ஜர்னி. இப்பயும் 80% தான் திருப்தி. நான் திரும்ப சொல்கிறது ஓகே. ஏன்னா நான் வந்து ஒரு ரசிகனாக தான் அந்த படத்தை பார்த்து நான் முடிவு பண்ணேன். நன்றி. ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கீங்க, அதில் டவுட் கிடையாது. அவர் கொடுத்ததுக்கு மேலே நான் கொண்டு போய் சேர்த்துருக்கிறேன். அந்த டெசிஷன் தான். ஏன்னா அந்த வெளியில் காக்கா உட்காந்துருக்க மாதிரி உட்காந்து ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் டேட்டுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். சரியான தருணம் கிடச்சிது. ஏன்னா 30ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணி 15ஆம் தேதி இறக்கி 14ஆம் தேதி ஒரே நாளில் ப்ரமோஷன் பண்ண ஒரே குரூப்பு நாங்களாக தான் இருக்கோம். அடித்து இறக்கணும். ஏன்னா யோசிக்கவே கூடாது. எல்லா இடத்துலையும் எங்கே திரும்பினாலும் இந்த படம் தெரியணும், இந்த முகம் தெரியணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஏன்னா இப்போல்லாம் ஒரு நல்ல படம் வர்றது வந்து ஒரு 3 நாள் 4 நாள் தான் ஓடுது. அதுக்குள்ளே இவங்களுக்கு போய் சேர்றதுக்குள்ளே அந்த படத்தை தூக்கிடுறாங்க. ஒரே ஐடியா தான். இந்த ஒரு நாள் 24 ஹவர்ஸில் எத்தனை ஊடகம் இருக்கும், போஸ்ட் ஒட்டுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் போய் சேர்க்கணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஈவன் வெளிநாட்டிலையும் சரி, ஒரே நாளில் இன்றைக்கி வந்து வேர்ல்டு வைஸ் என்னோட எல்லா படமும் மினிமம் 1000 தேட்டரில் இறங்கும். ஏன்னா இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்த முடிவு எல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் தேட்டரை மாற்றுவாங்க. இன்றைக்கி சுவிட்சர்லாந்து தொடங்கி ஆஸ்திரேலியா தொடங்கி யூஎஸ் வரைக்கும் தெளிவாக சொன்னது ஃபாரினில் ஒரே ஒரு அக்ரிமெண்ட்டு தான். என்ன லாஸ் வந்தாலும் நான் கொடுக்குறேன், ஆனால் என் படம் 1000 தேட்டருக்கு போகணும்.
அதே மாதிரி வரப்போகிற அத்தனை படத்தையும் இந்த உலகத்தில் எத்தனை இடம் தமிழ் இடம் இருக்கோ அத்தனை இடத்துக்கும் கொண்டு போவேன், மாற்று கருத்து இல்லை. ஏன்னா என்னோட குறிக்கோள் பணம் இல்லை, பணம் ஆண்டவ முடியத்தில் நல்லபடியாக சம்பாதிக்கிறேன். அந்த பிராண்ட், அந்த நேம், நல்ல படத்தை கொடுத்தேன், ஏனோ தானோ வந்துட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி 4 படம் எடுத்துகிட்டு ஓடிடக்கூடாது. அதுக்காக தான் ஒரே டைமில் ஒரு 16 படம் பண்ணது காரணம். உள்குத்து என்னன்னா, எப்படியும் 10 ஜெயிக்கும், 6 அவுட் ஆகும், ஃப்ளாப் ஆகும். அந்த மனநிலைமைக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் எதுன்னு முடிவு பண்ண முடியாது. அதுக்கு தான் இல்லைன்னா ராசி இல்லாதவன் என்ன தடுத்திடுவாங்க. ரொம்ப நன்றி. உங்க நல்ல மனசுக்கு எல்லா திரைப்படங்களும் கண்டிப்பாக வெற்றி அடையணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். தீபக் சார் கண்டிப்பாக கேட்கணும் சார். லண்டனில் படிச்சிருக்கீங்க, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஜர். பட் தமிழ் சினிமா மேலே உங்களுக்கும் அப்பா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு உண்டு. இதற்கு காரணம் இஸ் இட் சினிமா மேலே இருக்கிற அந்த ஹாப்பினஸ், ஜாயா, இல்லை இஸ் இட் த விஷன் ஃபார் த ஃபியூச்சருங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ஒரு பெரிய சக்ஸஸ் வந்திருக்கு நம்மளுக்கு. அண்ட் ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் நிதிஷ் ப்ரோ வந்து எனக்கு கதை சொல்லும் போது 20 minutes, he took 20 minutes. அண்ட் இந்த 20 minutesல எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஓகே அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் த கண்டென்ட் வாஸ் ரியலி குட். ஸோ படம் எடுத்ததுக்கப்புறம் படத்தை பார்க்கும்போது அவரோட ஒர்க் எல்லாமே எப்படி இருந்துச்சு நாங்கள் பார்த்தோம். இஸ் எக்ஸ்ட்ராடனரி. எங்களுக்கு என்னென்னா, எனக்கும் அப்பாவுக்கு எப்பயுமே கதை கேட்கும்போது வி டோன்ட் எந்த ஹீரோ எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம். நாங்களாம் வந்து தான் அப்புறமா டிசைட் பண்ணுவோம். அவர் ஒரு மைண்டில் வச்சுருப்பார், பட் நாங்களும் ஒரு சைடில் வந்து நாங்கள் ஓகே இவங்க இதுக்கு ஆப்டாக இருப்பாங்க அப்படிலாம் யோசிப்போம். ஸோ தமிழ் மூவிஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். ஒரு மதர் டங்கில் வந்து நீங்கள் பண்ணும்போது யூ வில் டூ இட் வித் மோர் அஃபெக்ஷன் அண்ட் மோர் லவ். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து தமிழ் மூவிஸ் தான் மோராக ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம் இப்போ. அண்ட் மோர் ஆஃப் ஸ்கிரிப்ட் அண்ட் கான்டென்ட் அதுதான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபேண்டாஸ்டிக் சார். சார் அதே மாதிரி இந்த படம் வர்றதுக்கு முக்கிய காரணமே வந்து சௌத்ரி சார் தான். நான் அவரை எப்பயுமே கூப்பிடுறது வந்து பிரம்மான் தான் கூப்பிடுவேன் அவரை. என்ன ரீசன்னா, அவர் வந்து யாருப்பா அந்த கண்ணன் ரவியை நான் முதல்ல துபாயில் பார்க்கணுன்னு சொல்லி கேள்விப்பட்டதுமே என்னோட மனம் அவ்வளோ நெழுந்தது. ஏன்னா ஆர்பி சௌத்ரி சாருக்கு ஒரு 100 படம் 99 படம் எடுத்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா வரும்போது முதல் வேலை நான் அதில் இருக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக நான் செய்யணும். ஏன்னா ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார். ஏன்னா இதுக்கு முழு காரணம் அவர் தான். அதுக்கப்புறம் தான் வந்து 2வது ஜீவா சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் நான் அந்த சைடு மாறினது. அவரும் அதே மாதிரி ஒரு நல்ல கதையை கொண்டு வந்து, சார் இது இப்போ இருக்குன்னு சொன்னப்போ நான் கதையை கேட்குறேன் சார்னு சொன்னேன். கேட்டேன், உண்மையிலே அருமையாக இருந்தது. உடனே இமீடியட்டாக நீங்கள் போகலான்னு சொல்லி, ஏன்னா அவர் ஒரு ப்ரொடியூசரோட பையன்றதை நிரூபித்தார். ஏன்னா அந்த இடத்துல போய் இருந்து என்னோட இடத்துல இருந்து அவர் பொறுப்பாக இந்த படம் நல்லபடியாக வர்றதுக்கு முழு காரணம் ஜீவா சார். உண்மையிலேயே நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம வெளிநாட்டில் இருந்தும் அவர் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. டைரக்டரும் நல்லா பொறுப்பாக பண்ணார். மியூசிக் டைரக்டர் எல்லாருமே இந்த கேரக்டர்ஸ் இது சார்பாக அவர் ஜீவா சார் சார்பாக முத்துக்குமார், என்னோட சார்பாக ஸ்ரீநாத், இவங்க இப்படி பல விதத்தில் எனக்கு கூட உறுதுணையாக நின்றாங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி இங்கே செல்லுமணி சார், ரவிக்குமார் சார், இங்கே வந்த சமுத்திரகனி சார், சீமான் சார், டேடி சார், ஓகே டேடி சார், ஓகே சார், சாரி சார், ஜேபி சார், சிவா சார், அப்பா கேரக்டராக கலக்கு வாங்குவார் சார், பேரை மறந்துட்டேன், மறக்கல, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஜேபி சாரோட கெட்டப் மாறிட்டே இருக்கிறதுனால டக்குன்னு அவரை பிடிக்கிறது ரொம்ப ஜேபி சார், அதே மாதிரி எஸ்வி சேகர் சார், காமெடி ஜீனியஸ். ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட ட்ராவல் பண்ணது. அபிராமி மேம் ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. அடுத்த படத்தில் எங்கள் கூட ஜெகஜோதியாக பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்தேன், கண்டிப்பாக இதுவும் அதே மாதிரி இருக்கும். சதீஷ் சார் சொல்லவே வேணாம், சைமா அவார்ட்ஸ்லேருந்து எந்த அவார்ட்ஸ் போனாலும் பிச்சு உதறிடுறீங்க. இங்கே மறக்காமல் அங்கே ஒரு இக்கு வச்சுருவார் என்ன. கிரீஸ் ரொம்ப சந்தோஷம். லைக் மை சன், ரொம்ப வந்த அத்தனை கலைஞருக்கும். 2வது சார் தேங்க்யூ. டிவி சீரியலோட சூப்பர் ஸ்டார், ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. டிடி எல்லாத்துக்கும் இங்கே வந்தவங்க அனைத்து பேருக்கும் பேர் ஏதாவது விட்டுருந்தா மன்னிச்சிங்க, சாரி. ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ சார். நன்றி. உங்களை உள்பட, உங்களை உள்பட. துபாயில் நாங்கள் பேட்டி எடுத்தோம், இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க போட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமான ஒரு விழா. நேமா அடுத்த படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டில் வந்து இந்த ஸ்டேஜ், இந்த ஹோட்டல்லாம் பத்தாது, பெரிய கிரவுண்டில் தான் வைக்கணும். ஏன்னா
இப்போவே பாதி தமிழ் இண்டஸ்ட்ரியை வளைச்சி போட்டார் நம்ம கண்ணன் ரவி சார். அதாவது எப்படி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டின்றது, நான் வந்து என் ஃபேமிலியோடு நான் துபாய் போயிருந்தேன். நான் என் சிஸ்டர் ஹஸ்பண்ட்ஸ் எல்லோரும். என்னை ஏர்போர்ட்டில் பார்த்தவங்க யாரோ வந்து அவருக்கு சொல்லி அவர் நம்பரை போட்டு அங்கே பிடிச்சி வாங்க ஒரே ஒரு லஞ்சுக்கு வாங்கன்னாரு. போனால் 168 வாங்க சாப்பாடு, சாப்பிடவே முடியல. அப்படி அவர் ஆனால் எதுவுமே சாப்பிட மாட்டார். இது நான் செஞ்சது, இது வந்து நான் ஸ்பெஷலாக என்னோடய மேற்பார்வையில் செஞ்சு இது சாப்பிட்டு பாருங்க அதை சாப்பிட்டு பாருங்க எல்லாத்தையும் சாப்பிட வச்சிருவார். அப்படி ஒரு என்ன நம்ம தமிழர் உலகத்துக்கு சொல்லுவாங்கள்ல இந்த விருந்தோம்பல், இந்த விருந்தோம்பலில் அண்ணனை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அண்ணனை நம்ம ஜீவா படத்துக்கு வாழ்த்து வந்த அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. சீமான்ஸ் உட்பட எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜீவா ஒய்ஃப் வந்து ஜீவாவோட பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பையன் தான் எனக்கு ஷாக்கு. இப்படி பார்க்குறேன் நான், அந்த அளவு ஹைட்டு. அவங்க உடனே சொல்கிறாங்க, ஏய் உன்னை குழந்தையிலேருந்து தெரியும். நான் சொன்னேன் உங்கள் அப்பாவையே குழந்தையிலேருந்து தெரியல. ஏன்னா என்னோட 2வது படத்தில் வந்து ஜீவா வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு சரத்குமார் சார் மேலே யானை படுற மாதிரி ஷார்ட்டில் நடிச்சிருப்பாப்புல, அப்போருந்து தெரியும். ஸோ எங்கள் குடும்பத்து பையன் நான் சொன்னது காரணம் அதுதான். அவனுக்கு கொஞ்ச நாட்கள் வந்து வெற்றிகள் அமையாமல் இருந்தது, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு 2nd ரவுண்டு. இந்த ரவுண்டில் ஒரு பெரிய கலை கட்டினான்னு உங்களுடைய வாழ்த்துக்களோடு நான் அவரை வாழ்த்துறேன். மிகப்பெரிய வெற்றி அடையணும். நான் இந்த படம் வந்து ப்ரீமியர் கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன், பார்த்தேன். நான் என் ஒய்ஃபு போயிருந்தோம். நான் முதல்ல எதிர்பார்க்காம ஏதோ ஒரு படம் சரி ஓகே நம்ம ஒருத்தர் கூப்பிட்றாங்க சரி மரியாதை கொடுத்து போகணுன்ட்டு போய் பார்த்தா எனக்கு வந்து படம் ஆரம்பித்தது தெரியல, இன்டர்வல் வந்தது தெரியல, முடிஞ்சது தெரியல, அப்படி போயிடுச்சு. 1 hour 55 minutes ஒன்று தான், 2 hours தான் படமே. பட் வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். இப்போ தான் நம்ம செல்வமணி சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போல்லாம் வந்து படங்கள் எப்படி வருதுன்னா சின்ன ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஸ்க்ரீன் பிளே டெல்லிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தீங்கன்னா அந்த படம் வெற்றி அடையும். அந்த சூசகமெல்லாம் வந்து ஜீவா நல்லா இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் இருக்குன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படி ஒரு டைரக்டரையும் அப்படி ஒரு கதையும் செலக்ட் பண்ணி இதில் பண்ணியிருக்காரு. அவரோட பண்ண அந்த அவருக்கு அந்த டைரக்டருக்கு வந்து 2வது படம்னு சொன்னாங்க. அது தெரியவே இல்லை. எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கினதுலேருந்து அந்த படத்தினுடைய தொய்வு இல்லாமல் எடுத்துகிட்டு போன விதம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் டைரக்டர் சார். அப்புறம் கண்ணன் ரவி சார் பற்றி அதுக்கு மேலே சார் சீக்கிரமே 1 by 1 நீங்கள் இனிமேல் துபாய்க்கு போக முடியாது. எவ்வளோ பூஜை இருக்குது, எவ்வளோ ரிலீஸ் இருக்குது, எவ்வளோ சக்ஸஸ் மீட்ஸ் இருக்குது, இதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ தமிழ் படங்கள் எடுத்துகிட்ருக்காரு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எங்கள் குடும்பத்தில் நீங்களும் ஐக்கியமானதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும். உங்கள் மனம் போல் எல்லாம் அமைய இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவோட புது வரவா நல்வரவா கண்ணன் ரவி வந்திருக்காங்க. உங்களுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் வந்து நிறைய தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறீங்க. இன்றைக்கி ஏறக்குறைய பார்த்தா நிறைய டைரக்டர்ஸ் இங்கே வந்திருக்காங்க. இவ்வளோ நாள் துபாயில் இருந்தாங்க, இப்போ வந்து இங்கே வந்திருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் நல்ல இடத்துல உட்காந்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க சௌத்ரி சார் ஒரு 50 டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இல்லை 50 டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். 100 படம் 50 டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் பக்கத்தில் உட்காந்ததால் நிச்சயமாக நீங்களும் ஒரு 50 படம் குறையாமல் பண்ணுவீங்க. ஏன்னா இங்கே உட்காந்துருக்கும்போது சௌத்ரி சார் சொன்னார் டைம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு. உடனே சீமா ரொம்ப சந்தோஷமாக திரும்பினார். இல்லை டைம் சேஞ்ச் ஆகிடுச்சான்னு. இல்லைப்பா பையனோட டைம் சேஞ்ச் ஆகிருக்கு. உண்மையாக தமிழ் சினிமாவோட டைம் சேஞ்ச் ஆகிருக்கு சார். அதாவது கடந்த வருடத்தில் வந்து முடியிறப்போ வந்து சிறைன்னு ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய 25வது வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. 26வது வருஷம் தொடக்கம் கூட வந்து பெரிய படங்கள்லாம் இல்லாமல் இந்த சின்ன படம், சின்னதாக ரவிக்குமார் சொன்ன மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சின்ன படம் வந்து இது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல தொடக்கம்.
அதுவும் கண்ணன் ரவி வந்து என்னென்னா பெரிய ஆர்டிஸ்ட் இதெல்லாம் முதல்ல கதையை சொல்லுங்கள், அது எனக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து படம் பண்ணுறேன்னு சொல்கிறது. தமிழ் சினிமாவில் வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தயாரிப்பாளர் கதையை கேட்டு கதை பிடிச்சா படம் பண்ணுறங்கிறது வந்து நீங்கள் சௌத்ரி ஸ்டார் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. நிச்சயமாக இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா கண்டென்ட் தான் இன்றைக்கி வந்து சினிமாவை வந்து சரியான பாதை கொண்டு செல்லக்கூடிய விஷயம். வந்து ஆடியன்ஸ் வந்து நிறைய புளிச்சு போயிடுச்சு அவங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷனில், ஹை ஸ்பீடில், லோங்கில், ஐயங்களில் பார்த்து ஒரு சொன்ன மாதிரி டைரக்டர் ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கண்டென்ட் எடுத்துருக்கேன். நான் கூட இந்த படம் பார்க்கும்போது இவ்வளோ இது எப்படி வருது கதையாக நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. முதல்ல இது ஒத்துக்கிட்டதுக்கே ஒரு பெரிய விஷயம். ஆனால் அந்த கதையை நிஷாந்த் நீங்கள் வந்து ரியலி யூ டன் அ கிரேட் ஜாப். அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல. தம்பி தயாரிப்பாளர் என்னுடைய மதிப்பிற்குரிய ஐயா கண்ணன் அவர்கள் அழைச்சி பாருங்கன்னாங்க, நேரம் இல்லை. அதனால் எல்லோரும் அந்த படம் பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், இப்போ பாடல்கள் வெளியீட்டு விழா வந்து எல்லா படத்துக்கும் நடக்குது. வெற்றிக்கு ஒரு விழாங்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது. அப்படி ஒரு படத்துக்கு நடக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. குறிப்பாக என் தம்பி ஜீவாவுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அவருக்கு களத்தில் சந்திப்போம் படமே ரொம்ப நல்லா இருந்தது, அந்த படமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த படம் அவருக்கு ஆண்டு தொடக்கத்தில் பெரிய வெற்றியை பெற்று தந்ததில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா முழுமையான ஒரு நடிகர். அவருக்கு நடனம், சண்டை காட்சி, நடிப்பு, உரையாடல், உச்சரிப்பு எல்லாத்துலேயுமே ஒரு தனித்திறமை கொண்ட ஒரு கலைஞன் அவர். அதோட இயக்குனர் நிதிஷ் அவர் 2வது படங்கிறாங்க. ரொம்ப எங்கள் குரு சொன்ன மாதிரி பொருள் செலவு இல்லாமல் அதை எளிமையாக எடுத்து ஒரு வெற்றியை தொடுவது என்பது ரொம்ப அரிது. இப்போ அன்னைக்கு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த குருவோட நிகழ்வில். இப்போ நல்ல கதை இருந்தால் யார் நடித்தாலும் படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள் பெரிய சான்று. தம்பி விக்ரம் பரவன் நடித்து இப்போ வந்து ஓடிட்டுருக்க சிறையெல்லாம் பார்த்தா இப்படி ஒரு படம் தமிழ் திரையுலகில் இப்படிலாம் படங்கள் வருதுன்னும் போது திரையுலகிற்கான ஒரு மறுமலர்ச்சி காலமாக இருக்குது. புதிதாக வந்து நல்ல படங்கள் வருது, அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா எங்கள் அப்பா ஆர்பி சௌத்ரி மாதிரி தயாரிப்பாளர்லாம் படம் எடுக்காமல் இருக்கிறது தான் வருத்தமாக இருக்குது. அதை ஈடுகட்டுறதுக்கு எங்கள் ஐயா கண்ணன் ரவி அவர்கள் வந்திருக்காங்க. எங்கள் அண்ணன் செல்வமணி சொன்ன மாதிரி இப்போ 20 படம் நடந்துக்கிட்டு இருக்கு அவர் தயாரிப்பில். அப்போ 20 இயக்குநர்களுக்கு வாய்ப்பு, 20 இயக்குநர்களுக்கு வாய்ப்பு. இப்போ அது ரொம்ப அரிது. நல்ல கலைஞர்கள் நல்ல கதையோடு அலைகிறாங்க. அது என்ன சொல்கிறது, அந்த ஐயா சொல்லுவார்னு சொல்லுவாங்க, நல்ல கதை இருக்கும், அவருக்கு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டார். நல்ல தயாரிப்பாளர் இருப்பாங்க, அவருக்கு நல்ல கதை கிடைக்காது. இப்போ இந்த முரண் தான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போது இது ரெண்டும் உடன்பட்டு போகுது, முரண்பட்டு போகலை. அதில் இந்த படத்தின் வெற்றிக்கு உழைத்த ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளரை ரொம்ப நல்லா சொன்னாங்க. அப்பா சௌத்ரியே சொல்லிட்டார், பின்னணி இசை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதை ரீரிகார்டிங், பின்னணி இசை ரீரிகார்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னாங்க. நல்ல தலைப்பு வச்சுருக்காரு, தலைவர் தம்பி தலைமையில்னு. அது எல்லாரும் என்னை வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்கிறாங்க, எல்லாரும் எங்கள் தலைவரோட தம்பின்னு. ஆனால் எல்லோரும் நீங்கள் டீனே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. இங்கே எங்கள் டிடி வேற வந்து உட்காந்துருக்காங்க. அது தலைவர் தம்பி தலைமையிலே சொல்லலாம். அதை என்ன குரு, ரொம்ப நல்ல தலைப்பு. ஆனால் அது தமிழில் எழுதலை, அது எனக்கு ரொம்ப வருத்தம். இந்த பட வெற்றியில் ஐயா கண்ணன் ரவி எவ்வளோ மகிழ்வாங்களோ அதை விட நான் பெரிதும் மகிழ்கிறேன். ஏன்னா வெற்றிங்கிறது 3 எழுத்து வார்த்தை இல்லை, அது பல பேருடைய வாழ்க்கை, அது ரொம்ப பெருசு. அதை இந்த படம் தொற்றுப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். என்னுடைய பணிவான வணக்கம். முதல்ல நேற்று அறிவிப்பு வந்த தமிழக அரசோட விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நான் உட்பட எனக்கே ஒரு 10 விருது கிடச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தோடு தான் நான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் இங்கேருந்து நான் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பொதுவாகவே பொங்கல் ரிலீஸில் பல படங்கள் வந்து போகி ஆகிடும், சில படங்கள் வந்து வெறும் வெண்பொங்கல் ஆகிடும். அந்த வரிசையில் சக்கரை பொங்கலுங்கிறது இந்த டிடிடி மட்டும்தான்.
அதுக்கு முக்கியமான காரணம் வந்து திரு கண்ணன் ரவி அவர்கள். இவரை பற்றி முதல்ல கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மீதி விஷயங்கள்லாம் பேசலாம். இவரை பற்றி பேசுகிறதே ஒரு தனி கதை. துபாயோட அதிபரோட பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் ஆக்சுவலாக பேருக்கு தான் ஒரு அதிபரை தவிர துபாயோட ஒரிஜினல் அதிபர் வந்து கண்ணன் ரவி தான். நான் ஃபஸ்ட் டைம் துபாய்க்கு அவர் அழைப்பின் பேரில் நான் போனால், வழக்கமாக முங்குடியவர்களாக இருந்தால் கூட ஃப்ளைட்லேருந்து இறங்கி தானே போவாங்க அந்த படிக்கட்டில். இவர் படிக்கட்டில் சைடில் ஒரு நூல் போட்டு அங்கேருந்து என்னை இறக்குறாரு. இறக்குனா கீழே ஒரு கார் நின்றுக்கிட்டு இருக்கு. அங்கே அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஷேக்கெல்லாம் வந்து நின்று என்னை கூட்டிகிட்டு போய் அந்த இமிக்ரேஷனுக்கு கவுண்டருக்கு நான் போக வேண்டியதில்லை. இமிக்ரேஷன் கவுண்டர் இவர் கொண்டு வந்துடுறாரு எனக்கு எதிர்க்க. அங்கேருந்து இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சு தான் உள்ளே கூப்பிட்டு போனாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கர, அப்புறம் அந்த ஊரில் பெரிய கை இவர், வழக்கமாக சொல்லுவாங்கல்ல பெரிய கை இதுன்னு, அந்த மாதிரி ஒரு பெரிய கைனா கையில் இருக்கிறது பூரா எல்லாம் தனரேகை தான். அதில் எவ்வளோ பேருக்கு உதவி செய்ய முடியுங்கிறது அவருடைய ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காரு. அதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு எனக்கு பர்ஃப்யூம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பர்ஃப்யூம் கடைக்காரர் வர சொன்னார். அவன் பை நிறைய பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு வந்தாப்புல. இவர் என்ன பண்ணாரா, அதில் ஒரு 5 பாட்டில் எடுத்தார். ஏன்னா நமக்கு 5 பாட்டிலான்னு பார்த்தா அந்த 5 பாட்டில் கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு அந்த பை நிறைய இருக்க பர்ஃப்யூமை என்கிட்ட கொடுத்துட்டாரு. இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு, கடையில் ஏதாவது ஒரு 5 பாட்டில் அது இருக்கட்டுமே. 5 வருஷமாச்சு, இன்னும் அந்த பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். என் பக்கத்தில் இப்போ கூட வாசனை வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி துபாய்க்கு வந்து அநேகமாக நயகராவை சீக்கிரமாக அவரே கொண்டு வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நயன்தாராவை கூப்பிட்டு போனார். அதனால் அடுத்து நயகராவையும் கொண்டு வந்துடுவார். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க வருவார். நான் முதல்ல சொன்ன மாதிரி அவருடைய மனசு, அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அவருடைய இந்த சிரிப்புக்கு காரணமான ஒரு மனுஷன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து சிரிக்கிறான்னா அதுக்கு நிச்சயமான காரணம் அவருடைய மனைவியாக தான் இருக்க முடியும். அதனால் அவருடைய மனைவிக்கு இந்த நேரத்தில் நம்ம பாராட்டுகள். அதே மாதிரி தீபக் வந்து இவர் 16 அடி, நாங்கள் 32 அடி கூட பாயக்கூடிய ஒரு ரசனை மிக்க ஒரு நண்பராக இருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டிடிடி வெற்றி பெற காரணமாக இருந்த இயக்குனர் நித்தீஷ் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான, ஏன்னா இங்கே எல்லாரும் சொல்லும்போது அந்த ஒரு சின்ன கதையை எடுத்துக்கிட்டு அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ட்ரீட் பண்ணியிருந்தாருங்கிறது தான். ஜீவா வந்து அவருடைய வெற்றிக்காக பல நேரத்தில் நமக்கு தோணும் நிறைய திறமை இருக்குது, ஆனால் நமக்கு அந்த வெற்றி கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நான் உட்பட வருத்தப்படுற ஒரு நடிகர்கள் வரிசையில் ஜீவாவும் இன்னைக்கு இந்த வெற்றியை வந்து என்னுடைய வெற்றி மாதிரி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. கதாநாயகி அழகாக இருக்கிறதாக எல்லாருமே சொன்னதுனால அதை நான் பின்பற்ற விரும்பலை. அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவர் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தான் எல்லாரையும் வந்து எல்லார்கிட்ட இருந்து ஒவ்வொரு டேலண்ட்டும் வந்து வெளிப்படுத்தி அது கதையாக எழுதி ஒவ்வொரு வாட்டியும் வந்து இவர் ரைட்டர், எங்க ரைட்டர் இருக்கானோ எல்லாரும் பல ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. விஜய் இங்கே இருக்காரு. ஹலோ அனுராஜ். ஹலோ ஐயா வாங்க. இவர் தான் அவங்க வந்து பேப்பராக அனுப்பிச்சிட்டே இருப்பார். ஸோ நாங்கள் வந்து ஒரே லொக்கேஷன், அதாவது எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு சின்ன படம்னு, பட் உண்மையிலேயே இது ஒரு சின்ன படம் இல்லை. இது வந்து ஒரு, எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு படம். ஏன்னா இந்த படத்தை வந்து எப்படி சொன்னார்னா, இந்த படம் வந்து மேக்ஸிமம் 1 hour 45 minutes 50 minutesக்குள்ளேயே முடிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ப்ரோ இது வந்து கொஞ்சம் இந்த சேட்டலைட் ப்ராப்ளம்லாம் வரும், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் படங்கள் எடுத்தால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா நடிக்கிறத பார்த்து உடனே சீனை வந்து உடனே இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. உடனே அங்கேருந்து பேப்பர்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். உடனே அந்த வந்து ஒரு சீனை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நாங்கள் இந்த படத்தை பண்ணோம். ஸோ முதல் கண் வணக்கத்தை வந்து நன்றியை வந்து நம்ம குமிழி மக்கள்கிட்ட சொன்னோம். அங்கே இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருமே இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு கெடா வெட்டி எல்லாம், ஒருத்தங்களுக்கெல்லாம் சாமி வந்து இந்த படம் வந்து எப்போ வந்தாலும் ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படம் ஒரு நல்ல வெற்றி அடையும், இது வந்து ஒரு விஸ்வரூப வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. அப்போ வாழ்த்தி அனுப்பும்போது சரி இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே இங்கே ஃபேமிலியாக இருந்திருக்கிறோம், படம் முடியும் போது எல்லாரும் கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அது சொல்லும்போது எனக்கு ரொம்ப அந்த விஷுவல்ஸ்லாம் இன்னும் கண்ணில் இருக்குது. ஸோ அதை நினைக்கும் போது இன்னும் எனக்கு அவ்வளோ ஒரு மனசு வந்து ரொம்ப குளிர்ந்து இருக்குது. அதுக்கு வந்து ஒரு நடிகர்லாம் வந்து என்ன சொன்னார்னா, ஐயா நான் உங்களுக்கு வந்து டைரக்டரை பார்த்து சொல்கிறேன், ஐயா எனக்கு கோடி நன்றி,
என் புள்ள குட்டிங்கள் எல்லாரையும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், எனக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஸோ இங்கே வந்து இளவர் சார் வந்திருக்காரு, இங்கே சார் இப்போ தெரியல, ஐ திங்க் அவர் அங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ என் தம்பி ரம்யா சார் மிஸ் பண்ணுறோம். ஸோ 2 மெயின் பில்லர்ஸ் ஆஃப் த ஃபிலிமை மிஸ் பண்ணுறோம். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர் இங்கே இருக்கார், ஐயா வந்து இவர் தான். நம்ம ஐயா வந்து ரொம்ப பாடுபடுத்திட்டோம் ஐயாவை. அதாவது அவரை ஃபுல்லாக படுக்க வச்சு, அதாவது உடம்பெல்லாம் வலிக்கும், ஒவ்வொரு வாட்டியும் வந்து தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, இவங்க பாட்டுன்னு சம்டைம்ஸ்லாம் மறந்து வேற விட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மனசு வருத்தம், மனசு கஷ்டமாக இருக்கும். பட் அதில் வந்து நீங்கள் லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீக்வன்ஸ் வரும், அந்த ஃபுல்லாக அலை அடிச்சுட்டு ஒரு சுனாமி மாதிரி ஒரு தண்ணிலாம் அடிச்சுட்டு வரும். இது வந்து டூப்லாம் போடாமல் நானே பண்ணுறேன்னு சொல்லி அவர் ஃபுல்லாக பண்ணி எங்களுக்கு வந்து இந்த 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 வயசில் கூட இந்த அளவுக்கு அவர் வந்து எங்களுக்கு பண்ண வைக்கிறாருன்னா, அப்போ நான் ஏன் வந்து தொடர்ந்து இன்னும் ஏன் நான் படம் பண்ணக்கூடாது? ஸோ நிச்சயமாக தொடர்ந்து நான் முயற்சிகள் நிச்சயமாக எடுத்துகிட்டு வரேன். உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்து, அதாவது எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கிறீங்க. ஸோ உங்களை மாதிரி ஆளுங்க எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுனால தான் நாங்கள் இன்னும் நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து நாங்கள் பண்ண கூத்தெல்லாம் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து சகிச்சுக்கிட்டீங்க. ஸோ அதுக்கு இது கரெக்டான ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த நேரத்தில் வந்து நாங்கள் நன்றியும் சொல்லிக்கிறோம், மன்னிப்பும் கேட்டுக்கிறோம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி. பட் சமீப காலத்தில் நிறைய இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா சொன்னாங்க. நான் கொஞ்சம் நல்ல படங்களும் பண்ணியிருக்கேன், 83 இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அவங்களாம் பார்க்கல போல இருக்குது. பட் எஸ், ஒரு தமிழில் ஒரு சக்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவாக இருந்தது. அதாவது இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவாக இருந்தது. அதுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சக்ஸஸ். ஏன்னா தமிழ் டைரக்டர்ஸ் கொடுக்காதது நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த தருணத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த உங்கள் டீமுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ லிபினுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன், விஜய்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாம் எங்களோட டீமை மேலே கூப்பிட்டு வந்தோன்னா எங்கள் அப்பாவோட பிளெஸ்ஸிங்காக தான் நான் வந்து மேலே கூப்பிட்டேன். ஸோ நிச்சயமாக 99 ஃபிலிம்ஸ் ஓஜி ப்ரொடியூசர், த ரியல் ப்ரொடியூசர் ஆஃப் தமிழ் சினிமா, ஒன் அண்ட் ஒன்லி 99 ஃபிலிம்ஸு. ஸோ அதில் வந்து நான் எங்களோட ஜேர்னிலாம் இருந்திருக்குது. ஸோ அந்த ஜேர்னியில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது தட் நாங்கள் வந்து ஒரு மினிமம் பட்ஜெட்டில் இந்த படத்தை பியூட்டிஃபுல்லாக எடுத்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்பர்ஷ் ப்ளீஸ் கம். அப்பா கூப்பிட்றாரு, ஜூனியர் என்னோட சன். அவர் என்னை விட ஜாஸ்தி ஆயிடுச்சு, அது கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகுது. ஸோ இந்த தருணத்தில் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ டாட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹோஸ்டிங் த லைக். இது வந்து நான் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக, நன்றி சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் நீங்கள் நிறைய பேர் சொன்னவங்க ஜீவாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் படம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு, ஜீவா வந்து நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்ல நான். அதே நேரத்தில் வந்து நல்ல படங்களும் அவர் நடிச்சிருக்கார் அவர். அதில் சில படம் வந்து ஓடாமல் இருந்திருக்கலாம். இப்போ களத்தில் சந்திப்போ வந்து எனக்கு பிடிச்ச படங்களை வந்து அந்த படமும் ஒரு அருமையான படம் அது. ஆனால் நான் எதிர்பார்த்த வெற்றி அந்த படத்துக்கு வரல. பட் ஆனால் இந்த களத்தில் சந்திப்பா நான் வந்து எந்த படத்தில் வந்து நஷ்டாடியில் எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு எனக்கு. அது கண்ணன் சார் ரவி எடுத்த படம் மாதிரி ப்ராஃபிட் வரலாம், அது மட்டும் நான் சொல்லுவேன் நான். ஸோ அதாவது முக்கியமாக சொல்லணுன்னா கண்ணன் ரவி சார் தான் நான் நன்றி சொல்லணும். கண்ணன் ரவி சாரை பற்றி சொல்லணுன்னா நம்ம சதீஷ் வந்து எல்லாமே சொல்லிட்டாரு. திருப்பி நான் சொல்லுங்க, டைம் வேஸ்ட் பண்ணது விரும்பல நான். ஜீவாவை பற்றி சொல்லணுன்னா, ஜீவா வந்து ஏதாவது ஆக்சுவலி நான் வந்திருக்க மாட்டேன். பட் ஜீவா எனக்கு ஒரு ஆசை காமிச்சார். இன்னைக்கு வந்து எனக்கு புது BMW வாங்கி கொடுத்துருக்காரு அவர். அதனால் நானும் ஒரு ஜீவாவுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன். நான் அந்த கிஃப்ட்டு வந்து எல்லாருக்கும் நான் கொடுத்துறேன்.